அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சேலம் திமுக வேட்பாளர் செல்வகணபதி வேட்புமனு பரிசீலனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சேலம் திமுக வேட்பாளர் செல்வகணபதி வேட்புமனு பரிசீலனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற தேர்தல் 2024 ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. அதற்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 20ஆம் தேதி தொடங்கி நேற்றைய தினம் வரை நடைபெற்றது. இன்று பரிசீலனையானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சேலம் திமுக வேட்பாளர் செல்வகணபதி வேட்புமனு பரிசீலனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சேலம் திமுக வேட்பாளர் செல்வகணபதி வேட்புமனு பரிசீலனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் வினோத். வேட்புமனு பரிசீலனை நிறுத்தி வைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? விவரங்கள். சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக தரப்பில் போட்டியிடக்கூடிய டி.எம். செல்வகணபதியின் வேட்புமனுவானது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. வேட்புமனு மீதான பரிசீலனையானது தற்போது தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் டி.எம். செல்வகணபதியுடைய வேட்புமனு தாக்கலின் போது அவருக்கு சேலம் வடக்கு தொகுதி மற்றும் மேற்கு தொகுதி ஆகிய 2 தொகுதிகளில் வாக்குரிமை இருப்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக நேற்றைய தினமே செய்திகள் வெளியான நிலையில் தற்போது எதிர்க்கட்சிகள் இவரது வேட்புமனுவை ஏற்றுக்கொள்ள கூடாது என தேர்தல் நடத்த அதிகாரியிடம் முறையிட்டுள்ளனர். இதனை அடுத்து தற்போது அந்த வேட்புமனு பரிசீலனையின் போது அவர் ஏற்கனவே தாக்கல் செய்திருந்த அந்த நாமினேஷன் என்ற படிவத்திலும் அவருக்கு தனக்கு 2 இடங்களில் வாக்கு இருப்பதை அவர் தெரியப்படுத்தவில்லை. இதனால் அந்த வேட்புமனுவானது தற்போது தற்காலிகமாக பரிசீலனை செய்யாமலேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அந்த வேட்புமனு பரிசீலனையானது செல்வகணபதியை தவிர்த்து மற்ற வேட்பாளருடைய வேட்புமனுவானது தற்போது பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு வேட்பாளருடைய வாக்கானது 2 தொகுதியில் இருந்தால் அவர் ஏதோ ஒரு தொகுதியில் அந்த வாக்குரிமையை நீக்கியிருக்க வேண்டும். ஆனால் இதுவரை அவர் நீக்கம் செய்யப்படவில்லை. இருந்தபோதும் நேற்றைய தினம் அந்த செய்தி வெளியான நிலையில் மற்றொரு தகவலாக அந்த வேட்புமனு ஒருவேளை அந்த வாக்குரிமையை நீக்காமல் இருந்தாலே அந்த வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அந்த பிரமாண பத்திரத்தில் அவர் பெயர் வேண்டும். அவ்வாறும் அவர் தெரியப்படுத்தப்படவில்லை. இதனால்தான் தற்போது இவரது வேட்புமனுவானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. திமுகவுடைய வேட்பாளர் செல்வகணபதியுடன் அந்த வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டது திமுக மத்தியிலேயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.